ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, நீ எதை தேடினாயோ அது நிச்சயமாக நாளை உன் கையில் கிடைக்கும். நாளை காலை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. என் செல்லமே, ஏன் இந்த கலக்கம்? உனக்காக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்றும் இருக்கிறேன் அல்லவா? என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உன் கர்ம வினைகளை நான் தீர்ப்பேன் என் செல்லமே. என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நான் சிவப்பு மலர்களால் உனக்கு பதிலளிப்பேன். ஆம், இன்று இரவு நிம்மதியாக கண் உறங்கு. நாளை உனக்கு அதிர்ஷ்டமான நாள்தான். நீ நினைத்த ஒன்று கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பேன். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று மனதார கூறி பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லவே. உன் மனதில் ஏதோ ஒரு கவலை எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு முதல் காரணமே என்ன தெரியுமா? உனக்கு உன்னுடைய மனதில் முன்பு ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்களை, அந்த எதிர்மறைக்கு ஏற்ப சில சூழல்கள் அமையும் பொழுது உன்னுடைய மனதில் பயமும் கவலையும் வந்து ஒட்டிக்கொள்கிறது. இங்கு எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. உன் சூழலும் மாறும் என் செல்லவே. நிச்சயமாக இப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் உன் மனம் கலங்கி போய் எதிர்மறையில் செயல்பட ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. என் செல்லமே, மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். கர்மவினை ஏற்று அனுபவிக்கும் பொழுது அது உன்னை விட்டு விலகிச் செல்லும். உன் விரதத்தில் எந்த தவறும் இல்லை. உன் பிரார்த்தனையும் சரியாகத்தான் செய்துள்ளாய். ஆகவே முருகா முருகா என்று என்னை மனதார நினைக்கும் உன் மனதிற்கு ஒவ்வொரு நினைவும் நிகழ்வும் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே. நேற்று சில தடைகளை நீ சந்தித்து இருப்பாய். என் செல்ல பிள்ளையாக நீ அந்த தடைகளை கண்டு முடங்கி போவதில்லை. அதன் உயரத்தை கண்டு மழைத்து போவதில்லை. உனக்குள் இருக்கும் வைராக்கியம், உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையும், நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் உனக்கான வழியை காண்பிக்கும். அந்த தடைகளை தகர்த்தெறிந்து நீ முன்னோக்கி செல்வதற்கான வழிகள் உனக்கு கிடைக்கும். உனக்கு அதற்கு தேவையான சக்தியையும் நல்ல புத்தியையும் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன். நிச்சயமாக உன்னால் அதனை கடந்து உன் இலக்கை நோக்கி உன்னால் நகர முடியும். என் செல்ல குழந்தையே, யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசட்டும். நீ உனது பாதையில் உறுதியாக செல். உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயமாக அது முடியும். அது முடியும். காரணம் ஏனென்றால் உனக்குள் இருப்பது நீ அல்ல, இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான். ஆம் செல்லமே, வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் வந்தபோது எல்லாம் நான் உனக்கு நினைவுபடுத்தினேன். அந்த தருணங்களை தேவையற்ற கவலைகளால் இழக்காமல் இரு என்று. இது போன்ற தருணங்கள் கிடைக்கவில்லை என்று மனதுக்குள் வருந்துகிறாய். மீண்டும் தருணங்கள் வரும். நிச்சயமாக அதற்கான தருணங்கள் வரும். அமைத்து கொடுப்பேன். மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போது தேவையற்ற கவலைகளால் அதனை இழக்காமல் மட்டும் இருக்க கற்றுக்கொள். இப்போது உன்னுடைய போராட்டம் ஒரு நிரந்தர மகிழ்ச்சிக்காக, புரிகிறதா? அதுவரை அமைதியாக உன் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வேலைகளை மட்டும் பார்த்து வா. நிச்சயமாக எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் சரிவர நடத்தி தருகிறேன். புரிந்ததா என் செல்லமே? ஆகவே நான் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உடல், மனம், பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் நாளைய பொழுதிலிருந்து நிச்சயமாக நீங்கப் போகிறது. உனக்கான மிக மிக அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். இது திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருள்வாக்கு. நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ என்னிடம் கேட்டது போல சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன். இதன் பிறகாவது நீ அவற்றில் கவனம் செலுத்தி
நீ நினைத்தது போல் எல்லாவற்றையும் சரிவர செய்து அதில் வெற்றி பெற முயற்சி செய். வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருந்து விடாது. இங்கு ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வருகிறார்கள். நீயும் உன் மனதை ஒருமுகப்படுத்தி உழைப்பில் மட்டுமே கவனம் செலுத்து. பிறகு பார், நிச்சயமாக நீ நினைத்ததை விட மேலாக வெற்றி அடைந்து விடுவாய். தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு எடுத்து வாடுவது ஏன் செல்லமே? தேடுவது கிடைக்காது என்று நீயே ஏன் முடிவெடுத்துக் கொள்கிறாய்? இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்ற ஒன்று, நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாள், அந்த ஒன்று நிச்சயமாக நாளைய பொழுதாகத்தான் இருக்கும். உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும்? நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். பயப்படாதே. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது. நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன். என்னை நம்பியவருக்கும் குடும்பங்களை காப்பவன் நான் தானே. என்னை நம்பியே இருக்கும் முருகா முருகா என்று என்னை நம்பியிருக்கும் என் செல்ல பிள்ளைகளின் குடும்பங்களை இந்த முருகப்பெருமான் காத்து அருள்பாலிப்பது நான் தானே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை நான் கைவிட்டதில்லை. இதை பலரும் உணர்ந்தால்தான் இன்று திருச்செந்தூரில் கடல் அலைக்கு நிகராய் என்னை தேடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள், நீ இழந்ததையெல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் அதற்கான காலம் வந்துவிட்டது. தனிமை மாறி மகிழ்ச்சியாக உரையாடுவாய். மனதில் இருந்த வெறுப்புகள் குறையும். இதுவரை கவலை தந்த விஷயங்கள் மறையும். உனக்கு தேவையான ஆறுதல் தர சிலர் அவர்களே முன் வருவார்கள். அந்த சமயத்தில் மனம் அமைதி பெறும். மனதின் காயங்கள் மாறும். புரிகிறதா? உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பாய். புத்துணர்வு மனதுக்கு கிடைக்கும். வினையில்லை என்பதற்கு ஏற்ப வேளானது உன்னோடு இருந்து ஞானமாய் வினைய தீர்க்க உதவப் போகிறது. ஆகவே உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களால் சமீப காலமாக நீ இழந்த நம்பிக்கையை மீட்டு கொண்டு வரும். எது உன் வாழ்க்கைக்கு உகந்ததோ அதையெல்லாம் நீ செயல்படுத்தி வெற்றி காண உனக்கு வழி காண்பிப்பேன் இந்த முருகப்பெருமான். நீ எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு எப்போதும் வாழ்வாய். எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை. ஆகவே நீ எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு எப்போதும் வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணங்கள் தான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளன. அதேபோல் முன்னேறுவாய். இந்த முருகப்பெருமானின் வேல் இருக்க உனக்கு ஏன் கவலை? வேல் உனக்கு துணையாக இருக்கும். நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைத்து நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே. நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிம்மதியாக கண்ணுறங்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.